10வது நாளாகவும் தொடரும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள். பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடும் அரசியல்வாதிகள். பாடசாலை அதிபர்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை அடுத்து உணவுப் பொருட்களின் விலையும் குறைப்பு. பியோமி ஹன்சமாலியின் கைது விவகாரம் சட்டமா அதிபர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மன்னாரில் இலத்திரனியல் வகுப்பறைகளை திறந்து வைத்து எதிர்க்கட்சித் தலைவர். கிளிநொச்சி ரசாயன தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டு இராஜாங்க அமைச்சர். வரலாற்று சிறப்புமிக்க தீகவாவி தூபி நிகழ்வில் பங்கேற்று ரணில். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தொன்மைமிகு வைத்தியசாலையான சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக திரண்டு மக்கள் தமது நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் கூடியவர்கள் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டமானது இலங்கை சுகாதாரத்துறைக்கு பெரும் ஆபத்தாக மாற்றம் பெறக்கூடிய வகையில் அமையும் எனவும் எச்சரித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேற்கண்ட விடயம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பில் தற்போது வரை தொடரும் சர்ச்சைகள் வடக்கு மாகாண வைத்திய நிலைமைகள் தொடர்பில் கேள்விகளை எழுப்புகின்றது. இலங்கையின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் தொடர்பில் அண்மைய காலங்களில் குற்றச்சாட்டுகளை அடுக்கப்படுவதன் தொடர்ச்சியில் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரமும் இணைந்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் மருத்துவத்துறை மீதான சர்ச்சைகளுக்கு அரசாங்கமானது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நேற்று காலை சென்ற வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் நீண்ட வாத விவாதங்களின் பின்னர் வைத்தியசாலை வளாகத்திலிருந்து நேற்று வெளியேறியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சகராக முன்னாள் கடமையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா வருகை தந்தமையினால் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது. வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்தில் யார் வைத்திய அத்தியட்சகர் என ராமநாதன் அர்ச்சுனாவும் கோபாலமூர்த்தி ரஜீவும் நீண்ட விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு சுமூகமான நிலையை ஏற்படுத்த முயன்றிருந்தனர். இதனை அடுத்து சில மணி நேரங்கள் வைத்தியசாலை அலுவலக அறையில் சில கடமைகளில் ஈடுபட்டுவிட்டு ராமநாதன் அர்ச்சுனா வெளியேறிச் சென்றார். இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ராஜீவ் தொடர்ந்தும் கடமையில் உள்ளார். தனக்கு உத்தியோகபூர்வ மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையிலேயே நான் சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சகர் என தெரிவித்த ராமநாதன் அர்ச்சுனா எனது விடுமுறை நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் கடமைக்கு வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது இது தொடர்பில் முடிவு எட்டப்படும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். வெளியேறிச் சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை குழுமிய பொதுமக்கள் அவரை தோளில் தாங்கிச் சென்றனர். இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் காலை முதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு காணப்பட்டதுடன் வைத்தியசாலை செயற்பாடுகள் சுமூகமாக இடம்பெற்றிருந்ததாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பொதுவெளியில் பிரச்சாரத்திற்காக தோன்றியுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரை பேரணியில் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர் ஒருவரால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். இந்த தாக்குதலில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியிருந்தார். இந்நிலையில் கொலை முயற்சி தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக விஸ்கான்சினில் உள்ள மில்வாக்கியில் இடம்பெற்ற மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது தனது பிரச்சார உரை முற்றிலும் மாறியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உரை நாட்டிற்கும் உலகிற்கும் ஒருமைப்பாட்டின் செய்தியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 10ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசேட சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினருடன் தடயவியல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 10ஆம் நாள் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வாய்வுகளின் போது 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 47 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாகந்துர மதுஷிடம் பணத்தை முதலீடு செய்து அவரது மரணத்துக்கு பின்னர் பணத்தை மறைத்த பல அரசியல்வாதிகளும் மதுசுடன் தொடர்பினை வைத்திருந்த பலரும் பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது.
மாகந்துரே மதுசிடம் பல கோடி ரூபாவை முதலீடு செய்து திருப்பித் தராமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கிளப் வசந்த் அதிருகிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இவ்வாறு உதவியை நாடியுள்ளதாக துபாயிலிருந்து கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கிளப் வசந்தவின் மரணத்துக்கு பின்னர் மாகந்துரை மதுசிடம் பணத்தை மோசடி செய்த பலர் பயந்து காஞ்சிப்பானை இம்ரானிடம் தங்களை காப்பாற்றுமாறும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கிளப் வசந்தவின் படுகொலை தொடர்பான சம்பவங்கள் கொழும்பில் தொடர்ச்சியாக பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயங்கள் புலனாய்வு பிரிவினரின் தீவிர விசாரணைகளின் பின்னர் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்படும் வரை அரசியல்வாதிகள் பங்கேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என 7 அதிபர்கள் சங்கங்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளன. இது தவிர 7 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அதிபர்களும் பாடசாலைகளில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதில்லை எனவும் தீர்மானித்துள்ளனர். அதிபர்களின் சம்பள பிரச்சினை தீர்க்கப்படும் வரை குறுகிய கால தீர்வாக பெண் அதிபர்களுக்கு அதிபர் கொடுப்பனவு 15,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி ஆசிரியர் சங்கங்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சோறு மற்றும் கறி, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து என்பவற்றின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரோட்டா, முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலை ரூபாய் 10 குறைக்கப்படும் என்றும் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக மின்சார கட்டணத்தை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 22.5% குறைப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தது. பொதுமக்கள் மத்தியில் இடம்பெற்ற கருத்தாடல்களை அடுத்து இந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது. பண மோசடி தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள நடிகை பியூமி கன்சமாலி எதிர்வரும் செப்டம்பர் 20 வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். எனினும் பியூமி கன்சமாலிக்கு எதிரான விசாரணைகளை தடையின்றி தொடரலாம் என்றும் சட்டமாதிபரினால் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பியூமி கன்சமாலி தம்மை கைது செய்ய தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு நேற்று பரிசீலிக்கப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபித ராஜகருணா முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்படி விசாரணைகள் முடியும் வரை மனுதாரரை கைது செய்ய மாட்டோம் என சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இதன்படி மனு மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் செப்டம்பர் 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட கருங்கண்டல் பாடசாலைக்கான இலத்திரனியல் மூல வகுப்பறைகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வானது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட கருங்கண்டல் பாடசாலையில் அமைக்கப்பட்ட குறித்த இலத்திரனியல் மூல வகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பாடசாலைகளுக்கு நூலகங்களுக்கும் தேவையான ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்களை மேற்படி வழங்கி ஆங்கில புத்தகங்களையும் இவ்வாறு வழங்கி வைத்ததோடு புதிய நூல்கள் கொள்வனவு செய்ய தலா 1 லட்சம் ரூபாய் நிதியும் சஜித் பிரேமதாசவினால் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள 4 அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலு அமுனுகம வடக்கிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு அங்கமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு இராஜாங்க அமைச்சர் திலு அமுனுகம நேற்று மாலை விஜயம் செய்துள்ளார். இதன்போது நாட்டில் நிலவிய கடந்த கால அசாதாரண நிலையினால் அழிவடைந்து நீண்ட காலமாக புனரமைப்பு பணிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான வயல் நிலங்களை முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார். இந்த விஜயமானது 230 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்று குறித்த தொழிற்சாலையினை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் அமைந்திருந்தது. இந்த கள விஜயத்தில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், அமைச்சின் அதிகாரிகள், கண்டாவளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன், கிராம சேவகர், கண்டாவளை பிரதேச செயலக காணி பிரிவு உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மகா சங்கத்தினரின் பிரயாணத்திற்கு மத்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தீகவாவி தூபியில் புனித தாது வைக்கப்பட்டதோடு அந்த சமயத்தில் விமானப்படையினர் மலர் தூபி அஞ்சலி செலுத்தினர். இதன்போது கருத்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன, கிழக்கு மாகாணத்தின் பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணியின் கீழ் தீகவாவி தாது கோபுரம் மற்றும் முதுகுமகா விகாரையை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தீகவாவி அருண நிதியம் என்ற பெயரில் ஒரு நிதியத்தை நிறுவி நிதி சேகரிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், தாது கோபுரம் 62.3 அடி உயரத்துக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு இராணுவம் ஒத்துழைப்பு வழங்கியதோடு பக்தர்கள் வழங்கிய தாராளமான ஆதரவும் பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார். நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு, முப்படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.